ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் நடந்த ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் மொத்தம் 12 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 12 கேள்விகள் வித் புக் ப்ரூஃபோடு பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. இவற்றில் எந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1939 மார்ச் திரிபுரா. இதுக்கும் ஒரு தலைவர் தான். இது வந்துட்டு ஹரிபுரின்னு வரும், அதனால இது தவறானது. மந்த்தும் தவறு, அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் புக்கில் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். அட் த காங்கிரஸ் மீட்டிங் இன் ஹரிபுரா, குஜராத் இன் பிப்ரவரி 1938 தான் அனானிமோஸ்லி எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் த செஷன். அடுத்தது மார்ச் 1939 திரிபுரியில் போஸ் தான் ஜெயிச்சிருப்பார். அந்த மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதனால் 1939 மார்ச் திரிபுரா. கூற்று காரணம் வகை. இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒதுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குகளில் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் விவேகானந்தர் கூறினார். சரி. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் புகழ்பெற்று சேர்த்தது. கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணம் சரியான விளக்குகிறது. இது வந்துட்டு நம்ம 10th ஸ்கூல் புக் வரலாறுல 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பாடம் 5ல் கொடுத்துருப்பாங்க. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் மற்றும் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும்புகழ் சேர்த்தது. இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது என ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார். அப்படியே டைரக்ட் கொஷினுங்க, சென்டென்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள சிந்து சமவெளி நாகரிக நகரங்களை அவை அமைந்துள்ள மாநிலங்களோடு பொறுத்துக. தைமாபாத் ஹரியானா, அலம்கீர்பூர் குஜராத், டோலவிரா உத்தரப்பிரதேசம், ராக்கிகர்கி மகாராஷ்டிரம். ஆப்ஷன் பி. இது வந்து நம்ம 9th வரலாறு பாடம் 2 பண்டைய நாகரிகங்கள் அதில் இருக்கும். ஏன்னா ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், டைமாபாத் மகாராஷ்டிரா, டோலவிரா குஜராத், பனாவலி ராஜஸ்தான், ராக்கிகர்கி ஹரியானா. அப்படி நமக்கு எல்லாமே இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட பழங்குடி மக்களின் கிளர்ச்சிகள் மற்றும் அவர்களோடு தொடர்புடைய இடங்களை பொறுத்தவும். காசி கிளர்ச்சி ஜான்டியா காரோ மலைப்பகுதிகள். கோல்களின் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர். கோண்டுகளின் கிளர்ச்சி வங்காளம், மத்திய மாகாணம், சென்னை மலை பிரதேசங்கள். சாந்தல் கிளர்ச்சி கிழக்கு இந்தியா. ஆப்ஷன் ஏ. இதுவும் நமக்கு 10th வரலாறு பாடம் 7 காலனியத்துவத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அந்த இதில் இருக்கும். கோல் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் நடைபெறும். சாந்தலர்கள் கிளர்ச்சி இந்தியாவின் கிழக்கு பகுதி ராஜ்மஹால் மலைய பகுதிகளில் நடைபெறும். அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடு. அகோம்களின் கிளர்ச்சி கோம்தார் கன்வர், இது கரெக்டு. அது சாந்தல் கிளர்ச்சி சித்துகங், இது ரெண்டும் கரெக்டு. ரமோசி கிளர்ச்சி திபு தவறு. ஃபைராசி கிளர்ச்சி சித்தூர் சிங், இதுவும் தவறு. இது பார்த்திங்கன்னா நமக்கு 10th புக்லேயே தான் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அதே பாடத்தில் தான் கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா சித்து கானு சகோதரர்கள் தான் சாந்தல் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியார்கள். அடுத்து கோம்தார் கன்வார் ஆஃப் அகோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அகோம் ஃப்ரெண்ட்ஸ் சச்சஸ் டேஞ்சாய் போம் ஜெய்ராம் கங்காபோம் அசம்பிளிங் நியர் ஜோர்காட் ரிபல்ஸ் ஃபார்ம் நேஸ் த கோம்தார் கன்வார் த கிங். கோம்தார் கன்வருக்கு இவர் தான் தலைமையேற்று நடத்தினார். அகோம்களின் கிளர்ச்சிக்கு வந்துட்டு கோம்தார் கன்வார். அடுத்த கொஷின், கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எது? 1ம் 3யும் கரெக்ட். அப்பர் தொடக்கத்தில் சமணராக இருந்தபோது தர்மசேனர் என்ற பெயருடன் இருந்தார். அக்பரின் அரசவையில் இடம்பெற்றிருந்த சூர்தாஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என அறியப்பட்டார். ரெண்டும் கரெக்டு. சைதன்யர் இந்து இஸ்லாமிய மதங்களில் பிரிவினைகளை எதிர்த்தார், இது தவறு.
அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது? வைஸ்ராய் டஃப்ரின் பிரபுவின் அனுமதியுடன் பேரில் ஆலன் அக்டோவியன் 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார். பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இம்மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி. சுப்பிரமணியன். இந்த காங்கிரஸ் மாநாட்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 480 பேர் பங்கேற்றனர். தவிர 22 பேர் தான் பங்கேற்றிருப்பாங்க. 4 வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னாவே எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். நம்ம அந்த 4க்கு நமக்கு ஸ்கூல் புக்கில் இது இருக்குது. 10th வரலாறு பாடம் 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். அதில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகள் தான். அதில் 22 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். கீழ்காணும் எந்த கூற்று பாபரை பற்றி தவறானது? பாபர் மத்திய ஆசியாவில் தனது அரசை இழந்து ஆங்காங்கே திரிந்து வந்தார். இது சரி. தைமூரின் தலைநகரான சமர்கண்டை அவர் 2 முறை கைப்பற்றினார். இதுவும் கரெக்டு. கிபி 1504 காபூலை கைப்பற்றி காபூல் அரசராக 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இது சரி. இது மட்டும்தான் தவறு. கிபி 1526 முதல் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை பாபர் வெற்றி கொண்டார். இது நமக்கு தெரிஞ்சது. இதுவும் கரெக்ட். அதனால் ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறானது. இந்தியா என்பது புவியியல் அமைப்பு, இனம், மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் என பல்வேறு வேறுபாடுகளை கொண்டுள்ளது. இருப்பினும் இந்தியர்கள் பொதுவான பிரச்சனைகள் ஒற்றுமையுடன் சேர்க்கின்றனர். இதுவே வேற்றுமையில் ஒற்றுமை எனப்படுகிறது. இது ஒரு பொதுவானது தான், நமக்கு தெரிஞ்சது தான். இது நெகட்டிவாக எதுவும் இல்லை. கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். கீழ்கண்ட இந்திய இசை குறித்த புத்தகம் அல்லது கட்டுரைகளை ஆசிரியர்களோடு பொருத்தவும். நாட்டிய சாஸ்திரா, பாரதா, சங்கீத மகரந்தா, நாரதா, சங்கீத சமயசாரா, பர்வ தேவா, காமதேவா, வியாசா. குப்தர்கள் டாப்பிக்கில் அந்த கொஸ்டின் வரும். கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்துக. இரட்டைமலை சீனிவாசன் ஜீவசரித சுருக்கம். டாக்டர் சி. நடேசனார் மத்ராஸ் ஐக்கிய கழகம். சிங்காரவேலர் தொழிலாளன். அயோத்தியதாசர் திராவிட மகாஜன சபை. ஆப்ஷன் பி. இதுவும் நமக்கு 10th புக்கில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அதிலே இருக்கும். தொழிலாளன் பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா சிங்காரவேலர். அந்த அவருடைய டாப்பிக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம்னாவே ஈஸியாக வந்துடும். அடுத்தது கீழ்கண்டவற்றை பொறுத்துக. மும்முடி சோழன் ராஜராஜன். கடாரம் கொண்டான் ராஜேந்திரன் 1. சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்கன். பொன் வேய்ந்த பெருமான் பராந்தகன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் கே பிள்ளை புக்கில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பராந்தகன் சிவபெருமானுக்கென பல கோயில்களை எழுப்பினான். ராசகேசரின் மொழி மும்முடி சோழன் என்றும் பல வகை இதழ்களை இணைத்து கொண்டான். மும்முடி என்றால் மும்முறை சோழன் என்று பொருள். இவர் தான் யாருன்னா பராந்தகன். அடுத்தது ராஜேந்திர சோழன் சீரிலும் சிறப்பிலும் வீரத்திலும் நிர்வாக திறனும் தன் தந்தை ராசராசனை வென்று நின்றான். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்றொற்று நெடுஞ்சொல் என்னும் குரலுக்கு எடுத்துக்காட்டாக விளக்கேற்றி ராஜேந்திரன் அரசியல் அவனுடைய விருதுகளில் சிறப்பானவை முடிகொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன் என்பவை யாம். இவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் இதெல்லாம். அடுத்தது ராஜேந்திரன் இணையற்ற திகழ்ந்தான். துறைகளிலும் ராஜேந்திரன் இணையற்ற திகழ்ந்தான். அவனால் படைக்கப்பட்ட கலைக்கூடமான கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு கலை வளர்ச்சிக்கான பல பணிகளை செய்து வந்தான். அதனால தான் அவர் கங்கை கொண்ட சோழன்னு ராஜேந்திரனை சொல்கிறோம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.